மன்னிப்பு மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆத்மாவிலே கிடைக்கிற ஒரு பெரிய ஆறுதல். மன்னிப்பு என்பது அது கடைகளிலே கிடைக்காத ஒரு காரியம். மன்னிப்பு என்பது மனிதனுக்கு மட்டும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கொலோசியர்ல 3:13 ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப என்ன அப்படின்னா, மன்னிப்பு என்பது கிறிஸ்துவுக்கு உள் இருந்த ஒரு குணாதிசயம். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்த குணாதிசயத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு மன்னிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற ஒரு அனுபவம், ஒருவரை ஒருவர் தாங்குகிற அனுபவம். ஒருவர் குறைவுபட்டிருந்தால் அந்த குறைவுகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அந்த குறைவுகளை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஒருவேளை யாரையும் மன்னிக்க முடியாமல் நீங்கள் மனவேதனையிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த காலையிலே அவர்களை மன்னியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். மற்றவர்களை மன்னியுங்கள், உங்கள் குடும்பத்தாரை மன்னியுங்கள், உங்களோடு இருக்கிறவர்களை மன்னியுங்கள். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென்.